பொருளாதாரத்தில் இருந்து வந்த வீழ்ச்சி விடுதலை, மனதிற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கிறது. திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக பெண்களுக்கு உணவோ அல்லது மருத்துவ செலவுகள் கட்டுப்படுதல் இவையெல்லாம் மீட்டக்கூடிய காலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்ரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, ஐயா, இந்த குரு பகவான் வக்ரகதி காலம் பெறுகின்றார். ஒரு 118 நாட்கள் பெறுகின்றார் ஐயா. நம் வாழ்வில் 9/10/2024 முதல் 4/2/2025 பிப்ரவரி அந்த தேதி முடியறது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதி. இது வரைக்கும் 11 இருந்தார், ஒன்றும் சபபலங்கள் கிடைக்கல. உங்களுக்கான பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான். ஏற்கனவே மிதுனத்துக்கு பாதகாதிபதி, 7ஆம் அதிபதியும் அவர் தான். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்கிற மாதிரி 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி என்று சொல்கிறோமில்ல, ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தும் சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள் உடையவர்களுக்கு சற்று சஞ்சலம் தரும். நாம் இடம்பெயரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அல்லது புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம் இருக்கும். முன்னேற்றத்துக்கு குறைவு இருக்காதையா. சுகத்துக்கோ கல்வி சார்ந்த விஷயத்துக்கோ எதுவும் தடை என்பது கிடையாது. இந்த பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்வது, விடுதலை என்று சொன்னது என்ன காரணம்னா உங்களுக்காக தான் சொன்னேன். இது வரைக்கும் தொழில் செய்கிறேன் ஐயா, நான் ஒரு பெரிய லெவலில் வரலை, சொல்லுவோம் வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்படலை, கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் போவேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மிதுன சிறுசு நட்சத்திரக்கார மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகும். இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமாகவும் சில சஞ்சலங்கள்லாம் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் சண்டை சச்சரவெல்லாம் தோற்றம் அப்படி தான் இருக்குது ஐயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செல்வங்கள், திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறீங்க. இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, திடீர்னு நாம் எங்கனோ கோயில் குளமோ எங்கன்னா போகிறோம் ஐயா, அல்லது கேரளா கூட போகிறோம், அங்கே போய் ஒரு லாட்ரி வாங்குகிறோம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறதான் போகிறோம். அல்லது செல்வங்களாக தானாக வந்து சேரக்கூடிய காலமாகவும் நம்மளுக்கு இருக்க பெறப்போகிறது. உடல் இருந்து வந்த வயிற்று வலி பிரச்சனை எல்லாம் நீங்கும் ஐயா. மெயினான விஷயம் இதில் நாம் எடுக்கிறது இந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வயிற்று வலி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக வயிறு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கழிவறை பிரச்சனைகள்லாம், இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நம்மளை விட்டுட்டு விலகப் போகிறது. மிதுனராசிக்கே உரியதாக இருந்த வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக அந்த 118 நாட்கள் இருந்து நம்ம உடலில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகி நாம் வெளியே செல்ல போகிறோம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி நம்ம பொருளாதார வீழ்ச்சியில் இது வரைக்கும் சிக்கி தவிச்சிட்டோம். எவ்வளவோ கடனை வாங்கிட்டோம், நாம் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். பெண்களுக்கு ஐயா, திருவாதிரை பெண்களுக்கு இது ஒரு திருமண தடையை நீக்கி வெளியே வரப்போகிறீங்க. மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட வந்த பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று காலங்கள் தனியட்டும். உங்கள் வாழ்க்கையிலையும் புதுவிதமான எண்ணங்களும் தோன்றும். அதாவது பணம் என்று சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கலில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். நான் முழுசாக ரிலீஃபல் ஆகும். உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்கிடுவேன்னு சொல்கிறத விட அது கட்டுக்குள்ளே வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த வரவுக்கேற்ற செலவினங்கள் செய்து நாம் அதையும் பக்குவப்படுத்தி நாம் வாழ்க்கை தரத்தை இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு ஓரளவு கொடுத்துருவார் ஐயா. அதிகப்படியாக இல்லை என்றாலும் நிம்மதி பெறக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு திருவாதிரைக்கு இருக்க போகிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த கொடுக்கல் வாங்கல கடங்கடை வாங்கிட்டால் அதிலேருந்து நாம் மீட்டெடுக்கிறதோ
இல்லை பேங்க்கில் நாம் எதனா லோன் கீன் போட்டு கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறும் ஐயா. ஒரு தொழில் செய்ய போகிறோன்னா, புதுவிதமான தொழிலை நாம் ஏற்படுத்த போகிறோன்னா அந்த எண்ணமெல்லாம் வந்துட்டுருக்கோம். அந்த எண்ணமெல்லாம் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிருந்து நாம் எதனா ஒரு பெத் அமௌண்ட்டு வாங்கி இருக்கிற கடன்லாம் அடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்பெறும். இந்த காலம் உன்னதமான காலம்தான் ஐயா. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக தான் இருக்கும் ஐயா. ஒரு 4 மாதம் ஒரு 4 மாத மகரம் நடுநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று இந்த வக்ரகதி காலத்தில் உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போறார். இந்த கோச்சார ரீதியாகவும் குரு பகவான் நல்ல திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி தருவார். 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறலாம். அதிர்ஷ்டம் என்பது திருமணத்தையும் கொடுக்குது, குழந்தை பேரையும் கொடுக்குது ஐயா. நீங்கள் இது வரைக்கும் சுகமே அனுபவிக்கலை. நம் வாழ்வில் சுகம் என்பது இல்லாமல் இருந்தால் இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நம்ம தலைமையில் ஏற்படுத்தி நடத்தக்கலாம். இல்லை நம்ம பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஐயா, நம்ம அண்ணன் தம்பி சொத்துலாம் இன்னும் பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். புனர்பூசம் 3 பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நாங்கள் பட்ட வேதனை எதுவுமே கிடையாது சாமி. ஐயா எங்களுக்கு குரு பகவான் கண் திறக்க மாட்டாரா, சனி பகவானும் கண் திறக்க மாட்டாங்களா, எத்தனையோ முறை அவங்க வேண்டாத நாட்கள் கிடையாது, கோவில் போகாது. ஏன்னா அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த குரு வக்ரகதியிலாவது நம்மளுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க போதையா. உங்கள் வாழ்வில் புதிய புதிய லாட்டரி யோகங்களை, நான் முக்கியமாக சொன்னது லாட்டரி யோகம், பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து விடுதலை என்று சொன்னால் முதல்ல உங்களுக்கு தான் அது சேரப்போகுது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான், இந்த 3 பாதங்கள் உடையவர்களுக்கு மட்டுமே இந்த லாட்டரி யோகம் 118 நாட்களில் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த கோச்சார ரீதியாகவே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிற இருப்பாங்க. நல்லா இருங்க. மிதனராசிக்கு ஏற்புடைய காலமாக இந்த காலம் இருக்க தான் பெறப்போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு 11 இருந்தும் பிரயோஜனம் இல்லை, 12 இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எதில் தான் இருக்குது பிரயோஜனம்? இந்த வக்ரகதி காலத்தில் தான் உங்களுக்கு பிரயோஜனப்பட போதையா. பகவான் உங்களுக்கு படி அளக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சற்று தள்ளி போடுங்க. பொறுமையோடு செயல்படுங்கள். உங்கள் காலம் இனிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு நம்மளை இறைவனையே வழித்தடத்தக்கூடிய காலமாக வருது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோல்வி கண்டு பயப்பட தேவையில்லை. தயவு செய்து தோல்வியெல்லாம் நினைக்காதீங்க. சொற்று இஸ்து சாதிட்டு நினைக்காதீங்க. எல்லாமே திருப்பி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, செல்வங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். உறுதியாக நீங்கள் எண்ணிக்கலாம் ஐயா. நீங்கள் உறுதியாகவே எண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றக்கூடிய காலமாக வந்துவிட்டது. புனர்பூச நட்சத்திரக்காரன் மிதுனராசிக்காரங்களுக்கு 3 பாதம் உடையவர்களுக்கு இது உன்னதமான காலமாக இந்த 118 நாட்கள் இது ஒரு பெரிய ஜாக்பாட் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஜாக்பாட் என்று தான் சொல்லக்கூடிய காலமாக இந்த 118 நாட்கள் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் தெரியக்கூடிய நாட்களாக இருக்கப் போகிறது. புதிய புதிய வண்ணங்கள் நம் வாழ்வில் ஏற்பட போதையா. திடீர் நம்மளாம் இப்படிலாம் வாழ்வுமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறி நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க போகிறார் குரு பகவான் வக்ரகதி காலத்தில். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நம் வாழ்க்கையிலே நாம் இப்படிலாம் வாழ்ந்துருமான்னு எண்ணமெல்லாம் மாற்றி அமைச்சிடும் பாருங்க. அதெல்லாம் விட்டுடுவோம். முதல்ல தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமில்ல, அந்த தன்னம்பிக்கையெல்லாம் இனிமேல் வந்துடும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் முருகப்பெருமானையும் ஆதிகாளி என்று சொல்லக்கூடிய சக்தி அபிராமியை வழிபட இந்த அபிராமி அந்தாதி கூறி வாருங்கள். காலையில் எழுந்தனவனே முதல்ல அபிராமி அந்தாதி பாடுங்க. இல்லை சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய தேவாரமோ அல்லது திருவாசகமோ அந்த பாடலை பாடி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இந்த குரு வக்ரகதி காலத்தில் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.